இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன கிருஷ்ணவேணி, வானதி மட்டும் இல்லனா நீ இப்ப உயிரோட இருந்திருக்கவே முடியாது. உனக்கு தொழில் வெறி, பண வெறி, போற இடம் எல்லாம் நாம தான் ஜெயிக்கணுங்கிற அதிகார வெறி. அதான் எல்லா இடத்துலயும் எதிரிங்களை சம்பாரிச்சு வச்சிருக்க. இங்க பாரு, இனிமே பார்த்து பாதுகாப்பா இருந்துக்கோ. எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்காது. நல்லா பேசுற. அது சரி, நீ ராஜராஜேஸ்வரியாச்சே. இல்ல நேரடியாவே கேக்குறேன், எத்தனை நாளா நீ இந்த திட்டம் போட்டு வச்சிருந்த? எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி பேசுறிய ராஜேஸ்வரி. அது எப்படி? போற போக்குல எதிரிங்களை நான் சம்பாதிக்கிறேனா? எனக்கு இருக்கிற ஒரே எதிரி அது நீ மட்டும்தான். எனக்கு எதிரிங்க இருக்காங்க, நீங்க எல்லாரையும் நம்ப வச்சுட்டு எதுவுமே தெரியாத மாதிரி என்ன கொல்றதுக்கு ஆளுங்களை செட் பண்ணி வச்சுட்டு இப்படி நாடகம் ஆடுறிய ராஜேஸ்வரி, நியாயமா? என்ன கொல்றதுக்கு ஆளுங்களையும் ஏற்பாடு பண்ணிட்டு அட்வைஸ் பண்ற மாதிரி நடிக்கிறியே, எதுக்கு இந்த ரெட்டை வேஷம் போடுற? உன் சாயெல்லாம் வெளுத்து போச்சு. உன் சுயரூபம் எல்லாருக்கும் தெரியட்டும். நீ நினைச்சது நடக்கும், இங்க இருந்து நிம்மதியா போலாம் தானே நினைச்ச. அது நடக்கல. உனக்கு தைரியம் இருந்தா என் கூட நேருக்கு நேரா மோதிப்பாரு, அப்ப தெரியும் இந்த கிருஷ்ணவேணி யாருன்னு. போதும், நிறுத்துங்க. யார பார்த்து என்ன வார்த்தை சொல்றீங்க? என் அம்மாவை பத்தி இனிமே ஒரு வார்த்தை தப்பா பேசுனீங்க, வேண்டாம், அவ்வளவுதான் சொல்லுவேன். நடக்காத உன்னை நீங்களா கற்பனை பண்ணிக்கிட்டு எங்க அம்மாவை எதிரியா பார்த்தா அது உங்க தப்பு. என் அத்தைய எதிரியா பார்த்தா என்ன சொன்னீங்க? ரவுடிங்கள அனுப்பி எங்க அம்மா உங்களை கொல்ல பார்த்தாங்க இல்ல? அதெல்லாம் மனுஷ பொறுப்பே இல்லாத மிருகங்க பண்ற வேலை. எந்த உயிருக்குமே தீங்கு நினைக்காதவங்க எங்க அம்மா. அவங்கள போல நான் வாழணும்னு நினைக்கிறதாலதான் உங்க உயிருக்கு ஆபத்துன உடனே என்னையே அறியாம உங்களை காப்பாத்த நான் வந்தேன். இப்போ நீங்க உயிரோட இருக்கிறதுக்கு காரணம் நான் கிடையாது, எங்க அம்மா. என்னம்மா, வழக்கம் போல இந்த தடவையே நம்ம தோத்துட்டோமா? என்னடி பண்றது? நானும் எல்லாத்தையும் சரியாவே தான் ஸ்கெட்ச் போட்டேன். நல்ல அடியாட்களா பார்த்துதான் இங்க கொண்டு வந்து விட்டோம். ஆனா வந்தவனுங்க ஒவ்வொருத்தனும் எல்லாரையும் நல்லா அடிச்சு நொறுக்கிடுவானுங்கன்னு தான் எதிர்பார்த்து நான் இருந்தேன். ஆனா கடைசி நேரத்துல இவனுங்க அடிய வாங்கிட்டு தலை தெறிக்க ஓடுறானுங்க. எல்லாம் என் தலை எழுத்துடி. சரி, அதுதான் அப்படி ஆயிடுச்சே. இந்த கிருஷ்ணவேணியும் ராஜேஸ்வரியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் முறைச்சுக்கிட்டு நிக்கிறாங்களே, இதுல யார் சாவாங்கன்னு ஆசையா பாத்துட்டு இருந்தா நான் வளர்த்து வச்சிருக்கனே இந்த முட்டாள் வானதி, அவ வந்து குறுக்க பூந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டா. பத்தும் பத்தாததுக்கு அந்த மலக்கரடி ராஜா கண்ணு உள்ளார புகுந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டான். மொத்தமா எல்லாத்தையும் ஊத்தி மூடிட்டானுங்க. இதுக்கு மேல நான் வேற என்னதான் பண்றது? என் கெப்பாசிட்டிக்கு மீறி போராடிட்டேன். நானும் எவ்வளவுதான் போராடி பார்க்க முடியும்? விடு, பாத்துக்கலாம். ஆர்த்திமா, என்னடி நீ இதுக்கு போய் இவ்ளோ சோகமா இருக்க? நீ இப்படி மூஞ்ச தொங்க போட்டு நின்னேனா நாம தான் இதெல்லாம் பண்ணோன்னு எல்லாருக்கும் சொல்லாமலே சந்தேகம் வந்துரும். விடுடி, இந்த நாள் தானடி நமக்கு சரியில்லை. என்னைக்காவது நமக்கான நாள் வராமையா போயிடும். நீ வேணா பாத்துக்கிட்டே இரு ஆர்த்தி.
என்னைக்கா இருந்தாலும் அந்த ராஜராஜேஸ்வரியோட முடிவை நான் தான் எழுத போறேன். என்னப்பா யாருக்குமே சாமி வரல? எதுவும் தெய்வ குத்தம் ஆயிடுச்சா? ஏப்பா எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்கப்பா. இன்னும் உச்சி காலம் தாண்டல. வந்துரும்பா, சாமி வந்துரும். யோ மேலத்த அடியா, வேக மாட்டே. எப்பவுமே பூஜை ஆரம்பிக்கும் போது சாமி வந்துரும். இந்த வருஷம் என்ன கொடுத்ததுன்னே தெரியலையே. இந்த கோவிலுக்கு வராதவங்க யாரும் புதுசா வந்திருக்கீங்களா? யாராவது சாமி வேண்டான்னு இருந்தவங்க சாமியை தேடி வந்திருக்கீங்களா? கிருஷ்ணவேணி அம்மா, நீங்க எத்தனை வருஷம் கோயிலுக்கு வரல? உங்க எல்லாருக்கும் நல்லது செஞ்ச சாமி எனக்கு எதுவுமே செய்யலையே. என் குடும்பத்தை பறிச்சது, என் குழந்தைய பறிச்சது. இத்தனை வருஷம் வந்த சாமி இந்த வருஷம் வரலனா என் சந்தோஷம், நிம்மதி எல்லாத்தையும் பறிச்சுட்டு என்ன நிர்கதியா வச்சிருக்கேன். நான் ஏன் வந்து பார்க்கணும்? எனக்கு என்ன கொடுத்துச்சு? இந்த சாமியை பார்த்து நான் என்ன கேட்பேன்? நான் கேட்கறது இந்த சாமி கொடுக்க முடியுமா? அத்தா என்னம்மா என்னென்னமோ பேசுற? உன் குலதெய்வத்தை குறை சொல்ற, அப்ப மனசார நீ கோயிலுக்கு வரலையா? அதான் ஐயனார் பூஜையை ஏத்துக்கல. இந்த பூஜைக்கு நீ நிறைய பணம் கொடுத்துருக்கலாம். உன் காசை வாங்குறது சாமிக்கே பொறுக்கல. நீ இங்க இருக்கிறது பிடிக்கலமா. நீ கொஞ்சம் தள்ளி நின்னு பாருமா. எதுக்கு தள்ளி நிக்கணும்? போ சொல்லுங்க அவங்கள. ஐயனாரே, நான் போகணுமா? போறேன். போகணும்னு நீ ஆசைப்படுறப்போ நான் போறேன். நான் போறேன். அடிங்கய்யா, நான் போறேன். அடிங்கய்யா. ஐயா ஐயனார்